வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். துருக்கி, இஸ்ரேல் மற்றும் இந்தியா சமீபமாக ஒட்டோமன் 2 துருக்கிய சாம்ராஜ்யம் மீண்டும் ஒரு முறை உலகத்தில் அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சுல்தானாக சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய எர்தோவான் பல இடங்களில் அவங்க இஸ்ரேல் கூட நட்போடு தான் இருந்துகிட்டு இருக்காங்கன்றதை பார்க்குறோம். இந்தியாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய நாடுகள், குறிப்பாக பங்களாதேஷ், பாகிஸ்தான் போன்ற இஸ்லாமிய நாடுகள், மாலத்தீவு போன்ற நாடுகளுக்கு துருக்கியோட ஆயுத உதவி, இந்தியாவை சம்மந்தமே இல்லாமல் ஒரு எதிரியாக முன்னெடுத்து துருக்கியோடைய அதிபர் எர்தோவான் பண்ணக்கூடிய பாலிட்டிக்ஸ், தன்னோட வெயிட்டுக்கு மீறி பஞ்ச் பண்ணுறது அப்படின்றது இப்போது ஒரு மேஜரான ஒரு அலையன்ஸ் இப்போ புதுசாக துருக்கிக்கு எதிராக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அதுக்கு முதல்ல துருக்கி மற்றும் இஸ்ரேலுடைய வரலாறை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். மார்ச் 28, 1949 துருக்கி தான் முதல் இஸ்லாமிய நாடு இஸ்ரேலை அங்கீகரித்தது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அது மே 14, 1948 இஸ்ரேல் உருவாகுது ஒரு நாடாக. வெறும் 19 மாதத்துக்குள்ளே 1949 இவங்க அங்கீகரிக்கிறாங்க ஒரு ஃபர்ஸ்ட் இஸ்லாமிய நாடு. அதன் பிறகு தான் அந்த நேட்டோ அலைன்மெண்ட் அப்படின்றது துருக்கிக்கு வருது. இப்போ இந்த இடத்துல சோவியத் த்ரெட்டை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு துருக்கிக்கு தனியாக முடியாது. அப்போது சோவியத்தை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்ற போது இந்த குறிப்பாக பிளாக் சி மற்றும் காக்காசஸ் ரீஜனில் தனக்கு ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ் வேணும். அந்த ஸ்ட்ராங் அலையன்ஸ் நேட்டோவாக இருக்கணும். அந்த நேட்டோவாக இருக்கிறதுக்கு உள்ளே போகிறதுக்கு இந்த இஸ்ரேலோட அங்கீகாரம் ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக அந்த காலகட்டங்களில் துருக்கி இருந்துச்சு. அதன் பிறகு 1956லேருந்து 80 கிட்டத்தட்ட 3 முறை யுத்தங்கள் வந்துச்சு இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும். அந்த இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா 1967 அந்த 6 டே 6 நாள் யுத்தத்தில் இஸ்ரேலை ஒரு அக்ரஸராக இவங்க கண்டிக்கவே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 80ல் இஸ்ரேல் ஜெருசலேமை தன்னுடைய தலைநகராக அறிவிக்கும் பொழுது இவங்க கொஞ்சம் விட்ரா பண்ணுறாங்க. ஏன்னா அந்த இஸ்லாமிய சமூகத்திலேருந்து எதிர்ப்பு வரும்னு சொல்லிட்டு விட்ரா பண்ணுறாங்க. பட் பெரிய லெவலில் இவங்க எதுவுமே பெரிய லெவலில் எதிர்க்கவும் இல்லை. அதன் பிறகு 94 to 2008 இதுதான் மிக முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் மிக முக்கியமாக பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு துறையில் மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் போடப்பட்டுச்சு. டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேஷன். துருக்கி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மிலிட்ரி சக்தியாக இருக்குது உற்பத்தியில் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு அடிப்படையாக அதோடைய அடித்தளமே பார்த்திங்கன்னா இஸ்ரேல் போட்டு கொடுத்தது தான். 2 நாடுகள் கூட்டாக இராணுவ பயிற்சிகள் செஞ்சுட்டு இருந்த காலம், உளவு தகவல் ஒருத்தர் பரிமாறிக்கிட்டாங்க, டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் நிறையா பண்ணாங்க போன்ற பல இடங்களில் போயிட்டு இருந்துச்சு. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா துருக்கியோடைய மீடியேஷன் இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் 2008-09 இந்த இடத்துல தான் இங்கே ரிவர்ஸ் ஆகுது. இந்த ரிவர்ஸ் ஆகிற டைம் பார்த்திங்கன்னா 2009லேருந்து 2025. இதில் சில முக்கியமான இன்சிடென்ட்ஸ் இருக்குது. மே 31, 2010 நடந்த மவி மர்மாரா அப்படின்ற இன்சிடெண்ட். இந்த இன்சிடெண்ட்டில் டர்க்கிஷ் ரிலேஷன் அப்படின்றது ஒரு மாதிரி கிளியர் கட்டாக அகெயின்ஸ்டாக போகுது. ஏன்னா காசாக்கு அவங்க ஐஎச்எச்ன்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு உதவி பொருட்களை எடுத்துகிட்டு போகும்போது அது இஸ்ரேலால் தடுத்து நிற்கப்படுது. இஸ்ரேல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இஸ்ரேலுடைய இராணுவம் துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. அதில் 9 துருக்கியர்கள் கொல்லப்படுறாங்க. இந்த உதவிகளை எடுத்துகிட்டு போனால் துருக்கியர்கள் கொல்லப்படுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை உங்களுக்கு கொடுத்துச்சு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 2014 இவங்க சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக போனாங்க. 2017 ஜெருசலேம் ரெகக்னேஷன் அப்போ இவங்க திரும்ப போனாங்க. 2018 + 2023-24 நெத்தனியாஹு அவர்கள் ஹிட்லர் அப்படின்னு சொன்னோம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். பட் 2 நாடுகளும் இப்பவும் உறவு இருக்குது. பட் அந்த உறவு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஃபைனலாக 2024 கம்ப்ளீட்டாக எல்லா விதமான உறவுகளையும் எர்தோவான் எடுத்துறாப்புல. இன்ஃபேக்ட் துருக்கி தான் இந்த உலகத்திலே யூதர்களை அதிகமாக வெறுக்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கி தான். அந்த அளவுக்கு டொமஸ்டிக்காக எர்தோவானுடைய பையன் கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் பேர் ஒன்று திரட்டி கண்டன ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இன்டர்னலாகவுமே எர்தோவானுக்கு இந்த துருக்கிக்கு ஆளணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எர்தோவானுக்கு இன்டர்னலாக போலரைஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னல் எனிமியை இஸ்ரேலை தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து மீண்டு வர்றது அப்படின்றது கஷ்டம். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் 2020 நம்ம தொடர்ந்து கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்தியா சைனா உறவு, கல்வான் பிரச்சனைக்கு அப்புறம்
இப்போ இந்த சமயத்தில் இந்தியாவும் சைனாவும் சில இடத்துல நட்பாக போகுது அப்படின்றப்போ நீங்கள் கமெண்ட் செக்ஷனை படித்தீங்கன்னா மக்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றது தெரியும். இல்லை சைனாவை நம்பக்கூடாது தான். அதே பிரச்சனை தான் இப்போ துருக்கிக்குமே இருக்குது. இவங்க இஸ்ரேலோட மீண்டும் இந்த உறவை புதுப்பிக்கவே முடியாது. எர்தவான் இருக்க அப்படியே புதுப்பிச்சாலும் பூசையாராக வந்தாலும் சில கரெக்ஷன்ஸை பண்ண முடியுமே தவிர இஸ்ரேலுக்கு பழைய காலத்தில் இவங்க நட்பாக இருந்த மாதிரி திரும்ப நட்பு நாடாக என்றைக்குமே மாறவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க போல்ரைஸ் ஆகிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேட்டோவில் சில உதவிகளை வந்து இஸ்ரேல் எதிர்பார்த்தாங்க. பட் நேட்டோவில் எந்த ஒரு நாடு வீட்டோவுக்கு எல்லா நாடுகளுக்குமே வீட்டோ இருக்குது. அதை தடுத்து நிறுத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கி தான். இப்போது மிக முக்கியமாக நம்ம நிகழ்காலத்துக்கு வருவோம். டிசம்பர் 2025 ஒரு மிக முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் சேஞ்ச் அப்படின்றது நடக்குது இந்த இடத்துல மிடில் ஈஸ்டில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல், கிரீஸ் மற்றும் சைப்ரஸ் இந்த 3 நாடுகளுடைய ட்ரைலேட்ரல் சமிட் கூட்டு பேச்சுவார்த்தை. அதே மாதிரி இதில் 3த்துக்குமே காமன் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கி எதிர்ப்பு தான். சைப்ரஸ் மிக முக்கியமான எல்லை கொண்ட நாடு, துருக்கியால் பாதிக்கப்பட்ட நாடு. கிரீஸ் நம்ம ஏற்கனவே தெரியும் துருக்கிக்கு ஒரு எதிரி நாடு. 3வதாக இப்போ இந்த பிளாக்ல துருக்கி இப்போ இஸ்ரேல் போகுது அப்படின்னா கிளியர் கட்டாக இப்போது துருக்கியை சுற்றி நெருக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. நெருக்கணும்ன்ற ஒரு இடத்துக்கு முன்னாடி முன்னாடி என்னை எதிரியாக அட்வர்சரியாக ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ துருக்கியை கிட்டத்தட்ட ஒரு அறிவிக்கப்படாத எதிரியாக இப்போ வந்து இஸ்ரேல் கருதுறாங்க. அதனால தான் இந்த சமிட் அப்படின்றது நடந்திருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா சமிட் நடத்துனது இது இடம் ரொம்ப முக்கியம். ஜெருசலேமில் நடத்தும் போது அது ஒரு சென்சிட்டிவான பகுதி அப்படின்றது தெரியும். ஜெருசலேம் நான் போயிருந்த போது உங்களுக்கு அங்கேருந்தே சொல்லியிருந்தேன். ஒரு பக்கம் அல் அக்ஸா, இன்னொரு பக்கம் இவங்களுடைய சர்ச்சு. அது ஒரு மத ரீதியாக ஆப்ரஹாமிக் ரிலிஜன்ஸோட மிக முக்கியமான ஒரு இடம். அது எல்லாருக்குமே ஹோலி பிளேஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு புனித ஸ்தலம். அது இந்த இடத்துல இது நடத்தியிருக்கிறாங்க. இந்த 3 பிரதமர்களும் சந்திச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் டிக்ளரேஷன் கூட்டறிக்கை வந்து வருது. இந்த கூட்டறிக்கையில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது reinforce ongoing trilateral cooperation on security, defense and military matters. தெளிவாக வார்த்தை பிசிறு இல்லாமல் இவங்க சொல்கிறது இது ஒரு மிலிட்ரி அலையன்ஸ்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஷேர்டு மெரைன் பொல்யூஷன் கண்டின்ஜென்சி பிளான். மெரைன் பொல்யூஷனில் மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறது துருக்கி. இதுவும் துருக்கிக்கு எதிராக தான் இருக்குது. 2026 கூட்டு இராணுவ பயிற்சி, குறிப்பாக கடற்படை பயிற்சி, இதுவுமே பிளாக் சீயில் பண்ணும்போது அது துருக்கிக்கு எதிராக தான் இருக்குது. டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் பார்ட்னர்ஷிப் அண்ட் இன்டர்ஆப்பரபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஷிப்ன்றது இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. அவங்களால இராணுவ தளவாடங்களை பெரிய லெவலுக்கு அங்கே உற்பத்தி பண்ண முடியாது. மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய இடம். அப்போது அவங்களுக்கு கிரீஸ், சைப்ரஸ், இந்தியா போன்ற நாடுகளுடைய உதவிகள் நிச்சயமாக தேவை. வரக்கூடிய காலங்களில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். இஸ்ரேலோடைய காமர்ஸ் அட்டாச்சி, அவங்களுடைய பொருளாதாரத்தை ஹெட் பண்ணக்கூடிய, இந்தியாவில் ஹெட் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான அதிகாரி, அவர் வந்து பேட்டி எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. நம்ம சேனலில் தான் அந்த பேட்டி முதல் முறையாக நம்ம போட போகிறோம். பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மறக்காமல் அந்த பேட்டியை ஃபுல்லாக பாருங்கள். எல்லாருக்குமே சொல்ல அந்த பேட்டியை பாருங்கள். அப்போ தான் வந்து இஸ்ரேல் இந்தியாவுடைய உறவு எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்றது தெரியும். அதே மாதிரி இன்டர் ஆப்ரேட்டபிலிட்டின்றது என்னோட துப்பாக்கி எடுத்து நீங்கள் சண்டை போடலாம், உங்களோட துப்பாக்கி எடுத்து நான் சண்டை போடலாம். அப்போ எப்போ சண்டை போடுவோம்? ஒன்றா சேரும்போது தான் நம்ம சண்டை போடுவோம். ஸோ துருக்கிக்கு எதிரான ஒரு கிளியர் கட்டான மிலிட்ரி அலையன்ஸை இப்போ இவங்க ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி எனர்ஜியில் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் வாட்டர் எலக்ட்ரிசிட்டி கேபிள், இது வந்து கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டரு, 310 கிலோமீட்டர் இஸ்ரேல் சைப்ரஸ், 2000 மெகாவாட் கெப்பாசிட்டி உள்ளது. ஸோ கடல் மூலயமா சைப்ரஸ் இந்த இடங்கள்லேருந்து இஸ்ரேலுக்கு மின்சாரங்கள் வரப்போகுது. இது ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. 2.5 பில்லியன் யூரோ மதிப்பு உள்ளது. நேச்சுரல் கேஸ் கோஆப்ரேஷனும் அவங்க போகிறாங்க, ரினியூவல் எனர்ஜி கோஆப்ரேஷனும் போகிறாங்க. இப்போது இதில் அமெரிக்கா எங்கே உள்ளே வராங்கன்றதை நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல 3+1 அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜி. 3 அப்படின்றது இஸ்ரேல், சைப்ரஸ் மற்றும் கிரீஸ். அமெரிக்கா இதில் உள்ளே வராங்க எனர்ஜி செக்யூரிட்டிக்கு மட்டும். ஸோ மிடில் ஈஸ்டோடைய மெடிட்ரேனியோடைய எனர்ஜி சென்டராக இந்த 3 நாடுகள் மாறப்போகுது அப்படின்றது தெரியும். இப்போது கிளியர் கட்டாக இதில் ஒரு துருக்கி எதிர்ப்பு. இந்த 3 நாடுகளும் இஸ்ரேலோட தலைமையில் துருக்கிக்கு எதிராக தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு வார்த்தை, ஒரு சென்டென்ஸை நீங்கள் நல்லா கவனிங்க. Those dreaming of reviving empires and seizing our lands, forget it. Those dreaming of reviving empires, இந்த துருக்கிய சாம்ராஜ்யத்தை மீண்டும் கொண்டு வரணும்னு சொல்லி கனவு காணக்கூடியவங்க எங்கள் நிலத்தை ஆக்கிரமிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறந்துடுங்க அப்படின்றதான் எச்சரிக்கை. இதே துருக்கி 1912 இந்த உலகப்போர் 1 நடந்துகிட்டு இருக்கும்போது
இவங்க போய் சைப்ரஸ், ஆர்மேனியா போன்ற பல நாடுகளில் லட்சக்கணக்கான மக்களை கொன்று இஸ்ரேலுடைய ஹைஃபாவும் கைப்பற்றினாங்க. 1900 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஹைஃபா போட்ட அன்னைக்கு இருந்த இந்திய வீரர்கள் தான் போய் மீட்டு கொடுத்தாங்க. இன்றைக்கும் நான் அந்த ஹைஃபாவுடைய துறைமுகத்துக்கு போகும்போது அந்த மக்கள் நெகிழ்ச்சியோட இந்தியர்களை பார்த்தேன், முகசைலை பார்த்தேன். அப்படின்ற போது அவங்க வந்து அந்த நெகிழ்ச்சியோட சொல்லக்கூடியதை பார்க்க முடியுது. ஸோ அன்னைக்கு பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தில் இந்திய ராணுவ வீரர்கள் பண்ணதை இப்போ ஏன் பேசணும்னா அந்த குட்வில் தான் இன்னைக்கு இந்தியா இஸ்ரேல் உறவை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. ரொம்ப அதை வந்து மறந்துடக்கூடாது. நம்ம உலகப்போர் 1-2 இந்திய வீரர்கள் உயிர் தியாகம் செய்யாமல் அத்தனை லட்சம் வீரர்கள் தங்கள் உயிரை கொடுக்காம நமக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா வரலாறு நீங்கள் ஃபுல்லாக படிக்கலைங்கிற என்னுடைய அர்த்தம். அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் தனியாக பேசுவோம். இது தெளிவான ஒரு வார்னிங்கை வந்து கொடுக்குது. தெளிவான ஒரு வார்னிங். இஸ்ரேலுக்கு இப்போது துருக்கியை நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள் எல்லைகள்லே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நாட்டோவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இதில் ரொம்ப முக்கியமாக இது நாட்டோ இல்லாத நாடுகள் நாட்டோ விட்டு வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ துருக்கியை நெருக்கி நாட்டோ விட்டு வெளியில் கொண்டு வரணும், நாட்டோ விட்டு துருக்கியை வெளியில் தள்ளணும் அப்படின்றது தான் இதில் மிக மிக முக்கியமான ஒன்று. இப்போ துருக்கியை வந்து சூழக்கூடிய ஒரு வேலையை வந்து இவங்க பண்ணுறாங்க. இப்போ துருக்கிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்களுடைய கரன்சி லிரா படுபாதாளத்துக்கு போயிட்டுருக்கு. மிகப்பெரிய இன்ஃப்ளேஷன் அப்படின்றது இருக்குது. அவங்களுடைய கடன் சுமை அப்படின்றது டெட் டு ஜிடிபி ரேஷியோ நம்ம சொல்லுவோம், அது மிக மிக அதிகமாகிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ட்ரேட் பார்ட்னர்ஸ் எல்லாமே ஐரோப்பிய யூனியன் மற்றும் அமெரிக்கா தான். இந்த இடத்துல இஸ்ரேல் கூட இவங்க மோதுறது அப்படின்றது ப்ளஸ் இந்த இஸ்ரேலோட நெருங்கிய நாட்கள் இந்த 2 நாடுகள் அண்டை நாடுகளோட மோதுறது ஒரே நேரத்தில்ன்றது துருக்கிக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை கொடுத்துரும். ரெண்டாவது துருக்கியோடைய விமானப்படை. இது இஸ்ரேலோட விமானப்படையை விட ரொம்ப ஒரு இன்ஃபீரியரானது. F-35 இப்போ வரைக்கும் அமெரிக்கா இவங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா F-35 கொடுக்காத காரணம் ரஷ்யாட்டேருந்து இவங்க வாங்கின S-400. அந்த S-400 கூட நாங்கள் திரும்ப கொடுத்துட்றோம் அப்படின்ற அளவுக்கு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க கனவு காண்டுட்டு இருந்த அந்த இஸ்லாமிக் 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் கான் ஃபைட்டருமே பார்த்தீங்கன்னா இப்போ கனவுல தான் போயிட்டு இருக்குது. இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு வரல. அதெல்லாம் கொண்டு வரதுக்கு இன்னும் 10-20 வருடம் ஆகும். இப்போ S-400 பார்த்தீங்க அப்படின்னா டீஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 வருடம் ஆச்சு. கோடிக்கணக்கான $1 பில்லியன் கொடுத்து வாங்கினாங்க. அந்த வெப்பனை இப்போ திரும்ப கொடுத்தாதான் இவங்களுக்கு அமெரிக்காவுடைய F-35 கிடைக்கும். அந்த வெப்பனை திரும்ப கொடுத்தாங்கன்னா இவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாயிடும். இஸ்ரேல் நினச்சாங்கன்னா லோ காஸ்ட்டாக குர்திஷ் ஃபைட்டர்ஸை வச்சு ஒரு மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை துருக்கி மேலே பண்ண முடியும். இவங்களுடைய அந்த இராணுவம் கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் பேர் இருக்கக்கூடிய இராணுவம், ஒரு ஸ்ட்ராங்கான மிலிட்ரி பவர் இருந்தாலும் சமீபத்தில் ரஷ்யா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 துருக்கிய கப்பல்களை தாக்குனாங்க, ட்ரோன் தாக்குதல் நடத்தாங்க, மூழ்கடிச்சாங்க. அந்த 7 கப்பல் வந்து கிட்டத்தட்ட மூழ்கடிக்கப்பட்டுச்சு. வார்த்தை கூட வாயை கூட திறக்கல துருக்கியோட ரியல் பவர் அப்படின்றது மிலிட்ரி பவர்ன்றது இதுதான். இப்போ இந்த இடத்துல நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்க எனர்ஜி ஃபார்மேஷனில் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இப்போது இந்தியாவுடைய ரோல் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்தியாவுடைய ரோல். இந்தியா சைப்ரஸ் மற்றும் கிரீஸ் இப்போ நம்மக்கிட்ட ஆகாஷ் ரக ஏவுகணைகள் கேட்டுட்ருக்காங்க. இது ஒரு மிக முக்கியமான ஏர் டிஃபென்ஸ். நாளைக்கு துருக்கியோட F-16 சுட்டு வீழ்த்துறதுக்கு பக்காவாக எப்படி இந்தியா F-16 பாகிஸ்தானை சுட்டு வீழ்த்தினாங்களோ அதே மாதிரி கிரீஸால் அங்கே சுட்டு வீழ்த்த முடியும். சைப்ரஸ் இந்தியாட்ட கேட்டுட்ருக்காங்க. இந்த இடத்துல இஸ்ரேல் மற்றும் இந்தியாவுடைய 17 ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் JWG இப்போ தான் சமீபத்தில் அது முடிஞ்சுது. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் வரோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்தியா இஸ்ரேலுக்கு இடையே உள்ளான ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. இப்போது கோ டெவலப்மெண்ட் அண்ட் ஜாயிண்ட் டெவலப்மெண்ட், மேனுஃபேக்சரிங் அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், எல்பைட் போன்ற நிறுவனங்கள் இந்தியாவில் இன்றைக்கி மிகப்பெரிய லெவலில் பண்ண போகிறாங்க. கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ், மிக முக்கியமான தொழில்நுட்பங்களை இஸ்ரேல் இந்தியாவுக்கு தர இருக்குது. குறிப்பாக AI மற்றும் சைபர் செக்யூரிட்டியில் 2 இராணுவங்களும் சேர்ந்து ப்ளூ ஃபிளாக் எக்ஸசைஸ் பண்ண போகிறாங்க, கூட்டு இராணுவ பயிற்சிகள் பண்ண போகிறாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பல கோலாபரேஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. நான் இஸ்ரேல் போயிருந்தபோது நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், இந்தியாவோட CSIR நிறுவனமும் இஸ்ரேலோட தனியார் நிறுவனமும் சேர்ந்து செயற்கை குருதி, அதாவது ரத்தத்தை கண்டுபிடிக்கக்கூடிய வேலையை கண்டே பிடிச்சிட்டாங்க. நாளைக்கு யுத்த காலங்களில் மக்கள் உயிருக்கு காப்பாற்றணும், இல்லை அன்றாட காலங்களில் இந்த குறிப்பிட்ட பிளட் குரூப் இல்லை அப்படின்ற பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு, லட்சக்கணக்கான உயிர்களை வந்து காப்பாற்றுறதுக்கு அந்த கூட்டு முயற்சியை இந்தியாவும் இஸ்ரேலும் பண்ணி முடிச்சிருக்காங்க. அது அஃபிஷியல் டேட்டா வரும், அப்போ வந்து நான் சொல்கிறேன் அதை பற்றி. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ரஷ்யா ஃப்ரான்ஸுக்கு அப்புறம் மிக முக்கியமான ஆயுத சப்ளையர் அப்படின்றது இஸ்ரேல் தான். 13% மார்க்கெட் ஷேர். குறிப்பாக நம்மளுடைய ப்ரெசிஷன் கைடட் மிசைல், சர்விலன்ஸ் சிஸ்டம்ஸ், EW ரேடார்ஸ் மற்றும் UAVs, இதில் இஸ்ரேலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது.
அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டர்க்கிக்கு உண்டான அலையன்ஸ் இப்போ இந்த 3 நாடுகளோட ஒரு சைலண்ட் பார்ட்னராக இப்போ இந்தியா இருந்துக்கிட்டு இருக்கு. வெகு விரைவில் இவங்க ஒரு அஃபிஷியல் பார்ட்னராக வருவாங்க. இப்போ அஃபிஷியல் பார்ட்னராக வரும்பொழுது இஸ்ரேல், கிரீஸ், சைப்ரஸ், இந்தியா இந்த 4 நாடுகள் ஒன்றாக ஒரு இராணுவ கூட்டமைப்பை வச்சாங்கன்னா அது எந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ப்ரெஷரை உண்டு பண்ணும் அப்படின்றத பார்க்கணும். இப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேட்டோக்குள்ளே இருந்துக்கிட்டு இவங்க S-400 வாங்கினாங்க. அப்போது F-35 ப்ரோக்ராமில் வந்து அமெரிக்கா அவங்களை வெளில போட்டாங்க. நேட்டோவே பாட்டம் கண்டு போயிருக்கு. நேட்டோ பேச்செல்லாம் இன்றைக்கி யாருமே கேட்குறது கிடையாது. உக்ரைனுக்கான கதையிலே நம்ம பார்த்தோம். ரஷ்யா நடத்திய கூட தாக்குதலில் எங்கேயுமே நேட்டோ உள்ள சீன்லேயே வரல. ரெண்டாவது, இஸ்ரேலை சுற்றி இப்போ வளைக்கக்கூடிய வேலையை இஸ்ரேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவும் க்ளோஸாக இந்த வேலையை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிரீஸ் ஒரு நேட்டோ மெம்பர். ஸோ இவங்க என்ன முடிவு நேட்டோவில் எடுத்துகிட்டு வந்தாலும் எங்களை தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் துருக்கி நேட்டோவில் போனாங்கன்னா அந்த இடத்துக்கு வீட்டோ பண்ணக்கூடிய பவர் அப்படின்றது கிரீஸ்க்கு வந்துருச்சு. சைப்ரஸ் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய யூனியனோட மெம்பர். இங்கேயும் போய் வாலாட்ட முடியாது. நான் ஐரோப்பிய யூனியன் எதிர்க்கக்கூடிய கிளியர் கட்டான ஒரு இது வந்துடும். ஸோ இந்த இடத்துல சைப்ரஸ், இஸ்ரேல், கிரீஸ் மற்றும் இந்தியா பேக் எண்டில் இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான செக்யூரிட்டி த்ரெட்டாக இன்றைக்கி இஸ்ரேலுக்கு மாறி இருக்கு. அதே மாதிரி இந்த கிரேட் சி கனெக்டர் மூலியமாக இவங்க வந்து துருக்கியை அவாய்ட் பண்ணிட்டு இவங்களுக்கு உண்டான நேச்சுரல் கேஸை உள்ளே கொண்டு வர முடியும். இப்போது இஸ்ரேலில் துருக்கியோடைய அட்டானமியில் எங்களை ஐரோப்பிய யூனியனை பொறுத்த வரைக்கும் சைப்ரஸோட சாங்ஷன்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் அவங்கள பாதிக்கும். அரப் லீகில் இவங்க முஸ்லீம் பிரதர்ஹுட் போன்ற ரேடிக்கல் அமைப்புகளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால UAE, கத்தார் போன்ற UAE, சவுதி போன்ற பல நாடுகள் துருக்கிக்கு எதிராக இருக்காங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்புக்கு நண்பன் அப்படின்ற ஒரே சேவியரை தவிர இஸ்ரேலுக்கு வந்து துருக்கிக்கு வந்து பெரிய இது இல்லை. நேட்டோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட டிஃபங்க்ட் ஆகி நிற்கிது. ஸோ இந்த இடத்துல ஓன் ஐசோலேஷன் மற்றும் எர்தோவானோட இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸு அடுத்தது மருமகனை கொண்டு வரதுக்கோ இல்லை மகனை கொண்டு வரதுக்கோ முயற்சி பண்ணாங்க அப்படின்னா இவங்க இந்த சுல்தான் சாம்ராஜ்யம்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துடும். ஸோ இவங்களுடைய பொசிஷன் அப்படின்றது நமக்கு பொறுத்த வரைக்கும் இந்தியா இஸ்ரேலோட பார்ட்னர்ஷிப், இந்தியா கிரீஸுக்கு கொடுக்கக்கூடிய ஆகாஷ் ரக மிசைல்கள், அதே மாதிரி இந்தியா சைப்ரஸுக்கு கொடுக்கக்கூடிய சில முக்கியமான ஆயுதங்கள், துருக்கியை சுற்றி வளைக்கிற வேலையை ரொம்ப 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 தெளிவாக இப்போ இந்தியா முன்னெடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. வரக்கூடிய காலம் அப்படின்றது இவங்களுடைய துருக்கிய சாம்ராஜ்யம், சுல்தானுடைய அந்த கனவு அப்படின்றது கனவாக தான் இருக்க போகுது. இந்தியாவை சுற்றி இவங்க நெருக்கிட்டு இருக்காங்க. இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்ற கேள்விக்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஒன்று ஒன்றா தான் நம்ம எடுப்போம். அடுத்த காலையில் இன்னொரு டீட்டெயில்டு அப்டேட்டோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.